நாரத புராணம் 15ஆம் பகுதி. கிருஷ்ணாவதாரத்தில் ராமன். ஒரு சமயம் நாரத முனிவர் துவாரகைக்கு சென்றார். நாராயணா நாராயணா என்று உச்சரித்தபடி ஸ்ரீகிருஷ்ணன் மாளிகைக்குள் நுழைந்தார். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீகிருஷ்ணர் நாரதரை வரவேற்றார். நாரத முனிவர் ஸ்ரீகிருஷ்ணனிடம் அவர் மனதில் உள்ள சிந்தனையை பற்றி கேட்க, ஸ்ரீகிருஷ்ணன் தமையனார் பலராமன், தேவி சத்யபாமா இருவரை பற்றியதே என்றார். மேலும் பலராம சுவாமி தன்னை யாராலும் வெல்ல முடியாதென்றும், தேவி சத்யபாமா தனக்கு மிஞ்சிய இளமை அழகு உடையவர் யாருமில்லை என்றும் கர்வம் கொண்டுள்ளனர். மேலும் கருடனுடைய கொட்டத்தையும் அடக்க வேண்டும் என்றார். அதற்காக உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்றார் ஸ்ரீகிருஷ்ணன். பரந்தாமா, ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன் என்றார் நாரத முனிவர். பகவான் கூறினார், நான் முன்னம் அனுமனிடம் துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்திலும் அவனுக்கு ராமனாக காட்சி தருவதாக வாக்களித்துள்ளேன். அதை நிறைவேற்ற தமது உதவி தேவை என்று கூறி உடனே கருடனை அழைத்து வர கூறினார். நாரத முனிவர் கருடனுடன் வர, கருடனிடம் ஸ்ரீகிருஷ்ணர், வைனதேயா, இவ்வூர் எல்லையில் ஒரு குரங்கு வந்துள்ளது. அதன் தொல்லை தாங்க முடியவில்லை. நீ சென்று அதனை பிடித்து வா என்றார். கருடன், ஒரு குரங்கை பிடிக்க நான் செல்ல வேண்டுமா என்று சிறிது மமதையுடன் கேட்க, வீரர்கள் சென்று அதை பிடிக்க முடியாமல் திரும்பி விட்டதால் தான் உன்னை அனுப்புகிறேன் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். பின்னர் நாரத முனிவரிடம், கருடனை அந்த குரங்கிடம் கூட்டிச் சென்று வாரும் என்றார். கருடன் ஹனுமனிடம் சென்று வீரவசனம் பேசி ராமநாம ஜபத்திலிருந்து அவனை பற்ற முயற்சிக்கையில் ஹனுமான் கருடன் கன்னத்தில் ஓர் அறை விட அவர் மூர்ச்சித்து விழுந்தார். கருடன் சிறிது நேரம் கழித்து மெதுவாக எழுந்து திரும்பி பார்க்காமல் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்து சரணாகதி செய்தான். அப்போது ஸ்ரீகிருஷ்ணர், கருடா, பயப்படாதே, நீ சென்று ராமன் பட்டாபிஷேக காட்சி தருகிறார், உங்களை அழைத்து வருமாறு கூறினார் என்று கூறி அழைத்து வா என்றார். அச்சோ, திரும்பவும் நான் சென்று மீண்டும் ஒரு முறை அறை வாங்கினால் என் உயிர் போய்விடும் என கூற, ஹனுமார் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். ஏற்கனவே பலராம சுவாமி சேனையுடன் சென்று ஹனுமான் முன் நிற்க முடியாமல் தோற்று வந்தவர். ஹனுமான் வருகிறார் என்றறிந்து மிகுந்த அச்சம் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணரிடம் தெரிவிக்க, ஸ்ரீகிருஷ்ணன் தான் அளிக்கப் போகும் ராமாவதார காட்சி பற்றி கூறி அவரை லக்ஷ்மண சுவாமியாக மாற்றினார். பலராமன் என்ற திருநாமத்தில் பல என்ற சொல்லை நீக்குமாறு கூறினார் ஆஞ்சநேயர். இனி சீதைக்கு ஏற்பாடு செய்ய நாரத முனிவரிடம் கூறி அனுப்பினார். அவர் தேவி சத்யபாமையிடம் சென்று அவளை சீதையாக வருமாறு கூறிட, அவள் தன்னை மிக்க அழகியாக பட்டத்து ராணியாக புறப்பட்டு வந்தாள். அதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர், ராமன் சீதையை இந்த அலங்காரத்திலா கண்டான் என்று கூற, அவள் வெட்கி திரும்பவும் அசோகவனத்து சீதையாக அலங்கோலமாக வந்தாள். இதை கண்டும் அதிருப்தியை காட்டி ஸ்ரீகிருஷ்ணர் நாரத முனிவரிடம் தேவி ருக்மிணியை சீதையாக வரச் சொல்லி நாரதரை அனுப்ப, அவள் நாரத முனிவரிடம் தான் இருந்த நிலையிலேயே புறப்பட்டாள். மேலும் பகவானை தன்னை எப்படி வேண்டுமோ அப்படி செய்யட்டும் என்றாள். தேவி ருக்மிணி வந்தவுடன் அவளை சீதையாக்கி பலராம சுவாமியை லக்ஷ்மணனாக்கி தான் ராமனாக மாறி ஹனுமனுக்கு ராமாவதார காட்சி தந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இதற்குள் ஹனுமார் இச்செய்தி அறிந்து கருடனையும் நாரத முனிவரையும் தன் தோள் மீது சுமந்து கொண்டு வேகமாய் வந்து ஸ்ரீராமபிரான் காட்சியை கண்டு மகிழ்ச்சியுற்றார். இதன் மூலம் ஸ்ரீகிருஷ்ணர் கருடன், பலராமன் ஆகிய இருவருடைய பலவான் என்ற ஆணவத்தையும் தேவி சத்யபாமையின் கர்வத்தையும் அடக்கினார். பாமாவும் தேவி ருக்மிணியை சீதையாக கண்டு மகிழ்ந்தாள். 15ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.